அல்ஹம்துலில்லாஹ் வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். Praise be to God. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. And we bear witness that there is no other God except the one true God. மேலும் நாம் சாட்சி பகர்கிறோம் உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று. அல்ஹம்துலில்லாஹ் போன டியூஸ்டே நம்ம 1989 அப்போ நடந்த கான்ஃபரன்ஸ் ரஷாத் ஒரு சில பாயிண்ட் ஷேர் பண்றாங்க. அதை பத்தி நம்ம பார்த்தோம். ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் தான் பேசியிருப்போம். இன்ஷால்லா நம்ம அதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம போயிடலாம். நான் அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். I will mix my Friday ceremony with my scheduled welcome for all of you. இன்ஷால்லா நான் இப்போ வரக்கூடிய அந்த ஃப்ரைடே செரிமோனில இங்க கூடி இருக்க நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சின்ன வரவேற்பு நோட் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். It is really a privilege and an honor for me to welcome the most important people on the earth. இந்த உலகத்துல முக்கியமான மனிதர்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப பெருமை நான் அடைகிறேன். ஏன் யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள். ஏன் வந்து நம்பிக்கையாளர்களை இந்த உலகத்துல முக்கியமான பீப்புள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புளா சொல்றாங்க? பிகாஸ் யூ ஹாவ் கம் டு த ரியலைசேஷன் தட் காட் இஸ் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிசன்ட். ஏன்னா நம்பிக்கையாளர் தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, கடவுள் மட்டும்தான் எங்கும் இருந்தவர், எல்லாம் செய்யக்கூடியவர் என்ற விஷயத்த. அதான் நம்பிக்கையாளர் மட்டும்தான் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்காங்க. அண்ட் he sees the path ahead of us. அதை நோக்கி இந்த விஷயத்தை நோக்கி அவங்க ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையை உடையவங்களா இருக்காங்க நம்பிக்கையாளர்கள். and can make better choices that we can do. அதனால அவங்க வாழ்க்கை எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளும் சிறப்பான அல்லாஹ் மட்டும் சார்ந்து அல்ல அல்லாஹ்வோட தன்மைகளை புரிஞ்சனால சிறப்பான முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க. then you decided to submit all your affairs in God hands. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கிடைக்கிற எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பங்களையும் நீங்க அல்லாஹ் கிட்டே சமர்ப்பணம் பண்றாங்க. and God repeatedly says in the Quran that only those possess intelligence will come to me. அல்லாஹ் குரான்ல தொடர்ந்து நிறைய இடத்துல சொல்றாங்க, ஞானமுடையவர்கள் மட்டுமே தான் அல்லாஹ்வின் பால் சார்ந்து இல்ல அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க, ஞானமுடையவர்கள். and as you know from my experience by now, it is not easy to worship God alone. இப்போ என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தை உணர்ந்திருப்போம். அல்லாஹ் மட்டும் வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அண்ட் டு uphold the word of God alone, அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வோட வார்த்தைகளை மட்டும் குரானை மட்டும் தூக்கி பிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. யூ ஹாவ் கம் டு ரியலைஸ் தட் யூ ஆர் privileged minority of a minority. நம்ம எல்லாரும் ஒரு புரிதல் இருக்கு, அதாவது சொற்பத்திலும் சொற்பமான மக்கள் மட்டும்தான் இந்த தகுதியான அல்லாஹ் மட்டும் இந்த விஷயத்த புரிஞ்சிருக்காங்க. இன்னும் சிறப்பான பெட்டர் எக்ஸ்பிரஷன்ல சொல்லணும்னா குரான்ல சொல்ற மாதிரி எலைட் ஆஃப் தி எலைட் வ சாபிகுன்னா சாபிகுன். சூரா 56ல God described the very special person. அல்லாஹ் குறிப்பிடுறாங்க யாரு ரொம்ப சிறந்த பர்சன், யார் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன்னு. who come to realization that God alone possesses all power. அவங்க யாரு சிறந்த மனிதர்கள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்காங்க, கடவுள் அல்லாஹ் மட்டும்தான் எல்லா சக்தியும் உடையவர், அவர் தான் எல்லாம் பண்ணக்கூடியவர், எங்கும் நிறைந்தவர், ஆம்னிசன்ட், ஆம்னிபொட்டன்ட் as well as possess all the power. எல்லா சக்தியும் நிறைந்தவர் அல்லாஹ் மட்டும்தான். and decide to live their lives devoted to God alone. அப்புறமேட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அல்லாஹ்வை சார்ந்து, அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து டிவோட்டடா வாழ்றாங்க. God is the only priority in their lives. வேற எந்த விதமான ப்ரியாரிட்டி, மணியோ இல்ல ஃபேமிலியோ எந்த விதமான ப்ரியாரிட்டியுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி ப்ரியாரிட்டி எப்போதுமே கடவுள் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையில. So you can see why it is indeed an honor to me to welcome the most important people on the earth. இப்போ நான் சொல்றது ஏன் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, ஏன் வந்து இந்த உலகத்துல முக்கியமான பர்சன்ஸ் பிலீவர்ஸ வரவேற்கிறதுல இவ்வளவு மகிழ்ச்சியும் ஆனதும் இருக்குன்ற விஷயத்துல நான் ஏன் அடையிறேங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். You have succeeded in attaining this, worshipping God alone. அல்லாஹ் மட்டும் வழிபடுறதுல and upholding his word alone, அல்லாஹ்வோட வார்த்தைகளை மட்டும் தூக்கி பிடிக்கிறதுல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சக்சஸ் ஆயிட்டோம். God says in the Quran in Surah number 3, அல்லாஹ் குரான்ல சூரா நம்பர் 3ல அல்லாஹ் குறிப்பிடுறாங்க, அல்லாஹ் கட்டளையிடுறாங்க that God ordered us to say குல்னா say சொல்லுங்க, அல்லாஹும்ம or God, ஓ அல்லாஹ், மாலிக் அல் முல்க், ஓனர் ஆஃப் த கிங்டம். மாலிக் அல் முல்க்னா
ராஜ்யத்தின் ஓனர், ராஜ்யத்தின் தலைவர் சொல்லலாம். காட் டிஸ்கிரைப்ட் himself as மாலிக் அல் முல்க். அல்லாஹ் பத்தி குறிப்பிடும் போது இந்த இடத்துல மாலிக் அல் முல்க், எல்லா ராஜ்யத்தையும் உடையவர், கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அல்லாஹ் தான். பொசஸர் ஆஃப் ஆல் த பொசஷன்ஸ், அனைத்து வாழ்வாதாரங்களையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அல்லாஹ் தான். பொசஸர் ஆஃப் ஆல் திங்ஸ், எல்லா விஷயத்தையும் கட்டுக்கோப்புல வச்சிருக்கிறதும் அல்லாஹ் தான். ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட் இந்த குரான், இது குரான்ல இந்த இது வந்து அடிக்கடி சொல்றாங்க. லில்லாஹி மாஃபி அஸ்ஸமாவாத்தி வல்லர்த். To God alone belongs everything. To God alone belongs everything in the heavens and earth. வானங்களையும் பூமியில ஒவ்வொரு விஷயமே கடவுளுக்கு மட்டுமே உரியது. God is மாலிக் அல் முல்க். அல்லாஹ் தான் அனைத்தையும் கட்டுக்காப்புல வச்சிருக்கவர். அல்லாஹ் தான் அனைத்திற்கும் ஓனராகவும் இருக்காங்க. த ஓனர் ஆஃப் ஆல் த கிங்ஷிப், அனைத்து ராஜ்யத்தின் தலைவர். நோபடி ஓன்ஸ் எனிதிங் இன் தி ஹெவன்ஸ் ஆர் எர்த். வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த வானங்களையும் பூமிங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. ஸோ எனி இன்டெலிஜென்ட் கிரியேச்சர் வித் அசோசியேட் ஹிம்செல்ஃப் வித் ஒன். ஸோ உண்மையாலே ஞானம் உடையவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுட்டு முழுமையா அல்லாஹ்க்கு அர்ப்பணிச்சிடுறாங்க. எவ்ரிதிங், அவங்க ஒப்புக்கொள்றாங்க அல்லாஹ் மட்டும்தான் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அல்லாஹ்ல தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கு. He is the one who possesses all the provision. அல்லாஹ் தான் நமக்கு எல்லா வாழ்வாதாரமும் தராங்க. He is the one who controls your health, your wealth, your happiness. அல்லாஹ் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும், நம்மளுடைய வளத்தையும், நம்மளுடைய சந்தோஷத்தையும் அல்லாஹ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இது வந்து சூரா 54 ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. வா ஹன்னஹு ஹுவா அக்னா வா அக்னா. He is the one who makes you rich or the poor. அல்லாஹ் ஒருவர் தான் உங்களை பணக்காரராவோ ஏழையாவோ மாத்துறாங்க. He is the one who decides us you happy or miserable. வா ஹன்னஹு ஹுவா அதக்கா பபாக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் தான் உங்களை சந்தோஷமுடையவராவோ மிஸ்ரபிள் சோகமுடையவராக மாத்துறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தான் he is the one who makes you rich or poor. உங்களை பணக்காரராவோ ஏழையாவோ கண்ட்ரோல் பண்றது அல்லாஹ் தான். வித் அண்டர்ஸ்டாண்டிங் தட் காட் டஸ் நாட் மேக்ஸ் இட் மிசரபிள். அதாவது இந்த இடத்துல மிசரபிள்னு சொல்றோம், அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க அல்லாஹ் ஒருவர் தான் உங்களை சந்தோஷமாகவும் இல்ல துயரத்திலையும் ஆழ்த்தவா இருக்காரு. ஆனா இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, காட் டஸ் நாட் மேக் அஸ் மிசரபிள். நம்ம, அதாவது நான் சொன்ன மாதிரி துன்பங்கள் துயரங்கள் நம்மளா தேடிக்கிறங்கிற விஷயத்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க இங்க கொடுக்குறாங்க நமக்கு. அல்லாஹ் நம்மளுக்கு கஷ்டத்தை ஆழ்த்துறது இல்ல, நம்ம செய்யக்கூடிய காரியத்தின் விளைவுனால நம்ம அதை விளைவிச்சுக்கிறோம். பட் காட் law dictates that we can make ourselves miserable. நான் சொன்ன மாதிரி இது அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய சிஸ்டம். அதாவது மனிதன் தன் கையாலே தனக்கு மிசரபிள் துயரத்தை தேடிக்கொள்ள முடியும் according to God's law. But nobody can make you happy or miserable. ஆனா at the end of the game யாராலையுமே உங்களை சந்தோஷமாகவோ சோகமாக்கவோ முடியாது. அல்லாஹ்வின் நாட்டத்திற்கு ஏற்ப எல்லாமே நடக்குது. Only God. This is precisely why God says only those who possess intelligence will come to me. இது இந்த விஷயங்களுக்கு நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டனால மட்டுமே தான் ஞானமுடையவர்கள் வந்து ஞானமுடையவர்கள் மட்டும் அல்லாஹ் கிட்ட போக முடியும். God says அல்லாஹும்ம மாலிக் அல் முல்க். திருப்பி ரிப்பீட் பண்றாங்க, அல்லாஹ் தான் பொசஸர், ஓனர் ஆஃப் த கிங்டம். அனைத்து ராஜ்யங்களுக்கும் தலைவர் அல்லாஹ் தான். அனைத்து வாழ்வாதாரங்களும் கட்டுக்கோப்பில் வச்சிரும் அல்லாஹ் தான். Or God, possessor of all the possessions, the owner of everything in the heavens and earth. Tuti al mulka man tasha. You gave possession to whomever you will. நீங்கள் நாடியவருக்கு நீங்க வழங்குறீங்க. Or you give kingship to whomever you will. அதே மாதிரி நீங்க அரசாங்கம் நாடியவர்களுக்கு நீங்க அந்த ஆட்சியும் கொடுக்குறீங்க. வ தன்சியு அல் முல்கா மிமன் தஷா. You remove possessions or you remove kingship from whomever you will. அதே மாதிரி at the same time நீங்க நாடியவர்கிட்ட இருந்து வாழ்வாதாரத்தை எடுத்துறீங்க. அதே மாதிரி நீங்க நாடியவர்கிட்ட இருந்து ஆட்சியும் எடுத்துடுறீங்க. Or you remove power from whomever you will. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து நீங்க நாடியவர்கிட்ட சக்தியும் எடுத்துக்கிறீங்க. நீங்க நாடியவர்களுக்கு அல்லாஹ் நீங்க கொடுக்குறீங்க, நீங்க நாடியவர்கள்ட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. வத்து இசா மன் தஷா. You give dignity to whomever you will. அந்த கண்ணியம் அது அல்லாஹ் தான் நம்ம கொடுக்குறாங்க. God is the only source of dignity and respect. அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான் மரியாதைக்கும் அந்தஸ்துக்கும் தகுதியானவர். வா துதிலு மன் தஷா.
and you humiliate or remove dignity from whomever you will. அதே மாதிரி அல்ல நாடியவருக்கு அல்ல இழிவையும் கொடுக்குறாங்க. பியாதிகா அல்கயர், இன் யோர் ஹேண்ட் இஸ் ஆல் ப்ரொபஷன், உங்கள் கைகளிலே அனைத்து வாழ்வதற்கும் உள்ளது. all good things God is teaching us to say this about God. இந்த அனைத்து நல்ல விஷயங்களும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க இந்த சூரா மூலியமா அல்லாஹ்வை பத்தி. இன்னக்க அல் குல்லி அல்லாஹ் குல்லி ஷையின் கதீர், யூ ஆர் த ஆம்னிபொட்டன்ட், நீங்க தான் அல்லாஹ்வே எல்லா இடத்தையும் நிறைந்தவர். So God is teaching us that in very simple terms that are repeated throughout the Quran. அல்லாஹ் இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை தொடர்ந்து குரான்ல பல இடங்கள் மூலமா மனிதர்கள் கத்து கொடுக்குறாங்க அல்லாஹ். and that he is the only one who possesses all the power. அதாவது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்கு என்ற விஷயத்த அல்லாஹ் மனிதனை கற்பிக்கிறாங்க. So what are we doing? So இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ரியாலிட்டி நம்ம என்ன பண்றோம், நம்ம கையில என்ன இருக்கு, நமக்கு செய்யறதுக்கு என்ன சக்தி தான் இருக்கு. டிபெண்டிங் ஆன் எனிபடி எல்ஸ், யூ ஆர் த பீப்புள் ஹூ டிசைடட் தட் காட் இஸ் மாலிக் அல் முல்க். உண்மையான நம்பிக்கையாளர்கள் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் தான் மாலிக் அல் முல்க். அண்ட் as I will introduce you to each other, we are gonna see in each one of you in the life of each one of you there are. அதே மாதிரி உங்களுக்கு இடையில நான் ஒவ்வொருத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் மட்டும் நம்ம இந்த சென்றடைகிற பாதையில வர எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணுவோம். பிகாஸ் யூ ஹவ் பீன் புட் டு த டெஸ்ட். ஏன்னா நம்பிக்கையாளர்கள் நிச்சயமா டெஸ்ட்டுக்கு போடப்படுறாங்க, சோதனைக்கு ஆழ்த்தப்படுறாங்க. அண்ட் யூ ஆர் பீங் புட் டு டெஸ்ட், சோதனைக்கு ஆழ்த்தப்படுறாங்க. In the life of each one of you, there are demonstration and proof that you know that God alone possesses all the power. அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே ஒரு சம்பவங்கள் இல்ல வாழும் உதாரணங்கள் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா நமக்கு கிடைச்சிருக்கும். நம்ம அதுல இருந்து பாடம் படிச்சிருப்போம். அல்லாஹ்க்கு மட்டும் தான் எல்லா சக்தியும் இருக்குங்கிறது. You have come across the people who will try to divert you. நிச்சயமா உங்களுக்கு இடையில நம்ம நல்லா மட்டும் பாதையில செல்லும் போது நம்ம நிறைய மக்களை பார்த்திருப்போம், திசை திருப்பறதுக்காக, சாத்தானின் வழியில் திசை திருப்பதுக்காக. சாத்தான் யூ ஆர் த நம்பர் 1 டார்கெட் ஆஃப் சாத்தான். நீங்க நம்பிக்கையாளர்கள் தான் சாத்தானுக்கு நம்பர் 1 டார்கெட். அண்ட் திஸ் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் காட் லா. இது அனைத்துமே கடவுள் நாட்டத்திற்கீழ் தான் நடக்குது. பீப்புள் வில் ட்ரை டு டைவர்ட் யூ அண்ட் வில் யூஸ் ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரிக்ஸ். மனிதர்கள் எப்பவுமே உங்களை திசை திருப்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அனைத்து விதமான மாயாஜாலங்கள் ட்ரிக்ஸ் நம்ம மேல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் சாத்தான் வில் ஆல்வேஸ் ஒர்க் ஆன் யூ. நிச்சயமா சாத்தானுக்கு நம்பர் 1 எதிரிகள் நம்பிக்கையாளர்கள் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சொல்றாரு. அவங்கள நோக்கி அவங்கள வழி திசை திருப்பறதுக்காக தொடர்ந்து அவன் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான். He is not interested in those people out there or idol worshippers. அவனுக்கு அங்க ஆல்ரெடி இணை வழிபாடு செய்யற மக்களுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க ஆல்ரெடி வழி கெட்டு போயிட்டாங்க. அதனால அதை நோக்கி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆர் டிஸ்பிலீவர்ஸ், உண்மை கிளியரா சொல்லணும்னா நம்ப மறுப்பவர்களை நோக்கி அவனுக்கு அங்க எந்த எஃபர்ட்டுமே தேவையில்லை. அண்ட் ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் தே வில் யூஸ். அதே மாதிரி அவங்க ஒரு ட்ரிக் அடிக்கடி யூஸ் பண்றாங்க, அதை நம்ம என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இட் டசன்ட் டிஸ்ட்ராக்ட் அஸ். அதை நோக்கி நம்ம கத்துக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அதுல இருந்து பாதுகாவல் தேடுவோம். வேர்ஸ் நம்பர் 2 ஆஃப் சூரா 29, சூரா 29 வசனம் 2ல, do the people think that they left to say we believe without being put to test? அதாவது மனிதர்கள் நினைச்சுக்கிட்டாங்களா, அதாவது நாங்க நம்பிக்கை கொள்றோம்னு சொல்றதுக்கு சோதனை ஆழ்த்தப்படாமலே அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் அல்ல நமக்கு. we have tested those before them. உங்களுக்கு முன்னாடி இந்த சமுதாய மக்கள் நம்பிக்கையாளர்கள் சொன்ன அந்த அதே சமுதாய மக்கள் நாம் சோதித்தோம். for God will surely distinguish those who are truthful from the liars. நிச்சயமா அல்லாஹ் பிரிச்சு காட்டுவாங்க. உண்மையை சொல்றவங்க பொய் சொல்றவங்ககிட்ட இருந்து உண்மையை சொல்றவங்கள நிச்சயமா அல்லாஹ் பிரித்து எடுப்பாங்க. This is why you have been tested. இந்த காரணத்துக்காக மட்டுமே நீங்க என்ன பண்றீங்க, அல்லாஹ்வால் சோதனைக்கு ஒவ்வொரு நம்பிக்கையாக ஆழ்த்தப்படுறோம். And we never cease to be amazed at how efficient this test is. ஆனா இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அல்லாஹ் கண்டக்ட் பண்ற இந்த சோதனை எவ்வளவு ஒரு எஃபிஷியன்டா இருக்குன்னு பார்ப்போம். இதற்கு நான் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன். ரீசென்ட்லி அட் த மஸ்ஜித் ஆஃப் துக்சான், நம்ம பள்ளியில மஸ்ஜித் ஆஃப் துக்சான்ல we had a number of people whom I just fell in love with. Wonderful people.
அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் ஆர் ஸ்ட்ராங் பிலீவர்ஸ் தி வில் தே மேக் இட். அப்போ நான் வந்துட்டு ஒரு சில நம்ம மஸ்ஜித் துக்ஸான்ல வந்து ஒரு சில நண்பர்களை நோக்கி சகோதரர்களை நோக்கி நான் வந்து ஆச்சரியப்படுறேன், ரொம்ப பிரமிப்படைகிறேன். உண்மையாலே இவங்க வந்து ஸ்ட்ராங்கான பிலீவர்ஸ் தானா, வில் தே மேக் இட்? அவங்களால இந்த ஜேர்னி அல்லாஹ் மட்டும் என்ற ஜேர்னியை பற்றி பிடிச்சு இந்த சோதனையெல்லாம் தாண்டி வந்துருவாங்களாங்கிற விஷயத்த நான் ஆச்சரியமா ஐ ஆல்வேஸ் வண்டர்ட். we will always pray for the people to make it. நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இடையில நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களுக்கு இடையில, டு பாஸ் த டெஸ்ட் அண்ட் we are putting for them. நிச்சயமா அந்த அல்லாஹ் வைக்கக்கூடிய சோதனையில அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்துல நம்ம பற்றி பிடிச்சு வெளியே வராமாங்கிற விஷயத்த நோக்கி நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்கு இடையில பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அட் த சேம் டைம் ஆனா அதே சமயம் we are also interested in having God's test take place in order to shift away. அதே சமயம் அல்லாஹ் நாட்டித்திருக்கேப்ப அல்லாஹ் சிஸ்டம் படி அல்லாஹ் ஒரு சோதனை வச்சு ஃபில்டர் பண்றாங்க, பிரித்து எடுக்கிறாங்க. those who do not belong among us, அதாவது நம்பிக்கையாளர் இடையே இருந்துட்டு நம்பிக்கையாளர்கள் இல்ல, ரியாலிட்டியே இல்ல, அந்த மாதிரி மனிதர்களை பிரித்து எடுப்பது ஷிஃப்ட் அவே ப்ராசஸ். அதாவது ரொம்ப ஆழமான நம்பிக்கையாளர்கள் மட்டுமே வெளியே வரக்கூடிய அந்த ப்ராசஸ, அந்த சிஸ்டம் அல்லாஹ் வச்சிருக்காங்க அந்த உலகத்துல. இட் இஸ் நாட் சம்திங் பேட், இட்ஸ் பீன் ஹேப்பனிங் ஆல் த டைம். இதை நோக்கி எந்த தவறான விஷயமோ இல்ல பேடான விஷயம் நம்ம சொல்லல. தட் ஷிஃப்டிங் ப்ராசஸ் பிகாஸ் ஒன்லி த பியூர் டைமண்ட்ஸ் ரிமைன். ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த சுத்தப்படுத்த ப்ராசஸ்ல இல்ல அல்லாஹ் வைக்கிற இந்த சோதனையில பியூர் டைமண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஆழமான அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்துல இல்ல ரொம்ப உறுதியான நம்பிக்கையாளர்கள் மட்டுமே தான் தொடர்ந்து இருக்காங்க, அதுல இருந்து வெளியே வராங்க. எவ்ரிதிங் எல்ஸ், த ஃபோம் ஃப்ளோட்ஸ் ஆன் த டாப், இட்ஸ் ரிமூவ்ட். அதே மாதிரி எவ்ரிதிங் எல்ஸ், அதாவது இந்த ஃபோம், இந்த நுரைகள் வர மாதிரி ஆழம் இல்லாத இல்ல சந்தேகத்துடைய இருக்க நம்பிக்கையாளர்கள்லாம் ரிமூவ் ஆயிடுறாங்க. These very seemingly very strong people were subjected to test recently. அப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்கு அவங்க சோதனைக்கு ஆழ்த்தப்படுறாங்க. They were told Rashad is bad. அவங்கள்ட்ட என்ன கூறப்படுதுன்னா அந்த நம்பிக்கையாளர்கள் நோக்கி, ரஷாத் வந்து கெட்டவர், ரஷாத் இஸ் பேட், ரஷாத் இஸ் மேனிபுலேட்டிங் யூ, அவர் உங்களை பிரெயின் வாஷ் பண்றாரு. And this is by the people who are sipping whiskey as they say that. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல இந்த மாதிரி ரஷாத் வந்து கெட்டவர், அவர் உங்களை பிரெயின் வாஷ் பண்றாரு, இங்க நினைக்கிற மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப சத்தியவான்களோ நல்லவங்களும் கிடையாது. அது கிளியரா சொல்றாரு, இவங்க எல்லாம் அந்த விஸ்கி குடிச்சிட்டே பேசுறா. அண்ட் திஸ் பீப்புள் வாஸ் சிப்பிங் விஸ்கி, ஒரு வாயில விஸ்கி அடிச்சுட்டு அப்படியே கேஷுவலா பேசுறது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க யாரும் சத்தியவான்கள் கிடையாது. டோன்ட் லிசன் டு ரஷாத். அவங்க சொல்றாங்க ரஷாத் சொல்றதை கேட்காதீங்க. இட்ஸ் சர்ப்ரைசிங் ஹவு தே பீப்புள் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஐ டெல் தேம் வர்ஷிப் காட் அலோன். அப்போ இதை நோக்கி நம்ம அந்த விஷயத்தை விட்டு நமக்கு என்ன லேர்னிங் இருக்குன்னா, நம்ம என்ன இங்க சொல்றோம், ஐ டெல் தேம் வர்ஷிப் காட் அலோன். நம்ம இந்த இடத்துல அல்லாஹ்வை மட்டும் வழிபடணும் விஷயத்தை மட்டும் நம்ம சொல்றோம். ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட் அலோன். அல்லாஹ் சொல்ற வார்த்தைங்க மட்டும் தான் பின்பற்றணும், குரானை மட்டும் தான் பின்பற்றணும் விஷயத்த மட்டும் தான் நம்ம சொல்றோம். Then somebody is sipping whiskey and telling them Rashad is bad. They say, oh, you are right, Rashad is bad, bye. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த மனிதர்கள் வந்து இந்த மாதிரி நம்பிக்கையாளர்களை சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓ அப்படியா அவர் கெட்டவரா, ஓகே ரைட், ஓகே ரஷாத் இஸ் பாய், ஓகே அப்படி பாய் சொல்லிட்டு they flunk the test so easily. அவங்க என்னன்னா நம்பிக்கையாக சொல்லிட்டு வந்துடுறாங்க. இது உதாரணம் நான் சொல்றேன், அந்த உதாரணம் ஷேர் பண்றாங்க. ஆனா ஒரு சில குழப்பங்கள் வரும்போதோ இல்ல அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்துல புரிஞ்சு ரொம்ப ஆழமா இல்லாமையோ இந்த மாதிரி ஒரு சில டிராப்ஸ், சாத்தான் வைக்கிற டிராப்ஸ்ல இருந்து இல்ல நம்மளை சுத்தி இருக்க அந்த டிஸ்பிலீவர்ஸ் கொண்டு வர டிராப்ஸ்ல இருந்து ட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம அதுல ஏமாந்து, அதான் அவர் மென்ஷன் பண்ற இடத்துல they fall the test, they fail the test without much difficulty. அவங்க ஈஸியா அல்லாஹ் வைக்கிற சோதனையில ரொம்ப ஈஸியா கிவ் அப் பண்ணிடுறாங்க, ஈஸியா விட்டுறாங்க அதை. அவங்க வந்து ஸ்ட்ராங் பிலீவர்ஸ் இல்ல. அவங்க மேல சொன்ன மாதிரி அல்லாஹ் வைக்கிற இந்த டெஸ்ட் எஃபிஷியன்டான டெஸ்ட்ல ரொம்ப பியூர் டைமண்ட்ஸ், அதாவது உறுதியான நம்பிக்கையாளர்கள், எந்த நிலைமையிலே அல்லாஹ் மட்டும் சொல்றவங்க மட்டும்தான் ஜெயிச்சு வெளியே வராங்க. மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ரிமூவ் ஆயிடுது. திஸ் ஹேப்பன்ஸ், சாத்தான் வில் ஒர்க் ஆன் யுவர் ஈகோ. இது நிச்சயமா நடக்கும், இது நிச்சயமா எல்லா சமுதாயத்திலும் ஒவ்வொரு காலகட்டம் நடக்குது. ஏன்னா சாத்தான் வந்து எதை அவன் வந்து நம்ம கிட்ட பெரிய ட்ரிக்கா யூஸ் பண்றான்னு அவன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் மெயின் அண்ட் மெயின் ஈகோ, அதை வச்சுதான் அவன் நம்பிக்கையாளர்கள்ட்ட அவன் ட்ரிக் பண்றான், தன் வசம் இழுத்துக்கிறான். அண்ட் யூ வில் சே யூ ஆர் ஃபாலோயிங் ரஷாத் கலீஃபா அண்ட் யூ நோ பெட்டர் அண்ட் ஐ நோ பெட்டர், வி டோன்ட் ஃபாலோ ரஷாத் கலீஃபா. அப்போ இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் அந்த ஈகோ கிட்ட வந்து, இல்ல நம்ம ரஷாத் கலீஃபா ஃபாலோ பண்றோம், அதாவது ஒரு மனிதரை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு கெட்ட ஒரு பிரமிப்பை அவன் கொண்டு வரான்.
யூ நோ பெட்டர் அண்ட் ஐ நோ பெட்டர். எனக்கும் நல்லா தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும். நம்ம இந்த இடத்துல வி டோன்ட் ஃபாலோ ரஷாத் கலீஃபா. நம்ம இந்த இடத்துல ஒரு மனிதரை அவர் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணல. வி டோன்ட் ஃபாலோ ரஷாத் கலீஃபா. நம்ம ரஷாத் கலீஃபா ஃபாலோ பண்ணல. வி டோன்ட் ஃபாலோ முகமது. வி டோன்ட் ஃபாலோ ஜீசஸ். நம்ம முகமதியோ ஜீசஸையோ பின்பற்றல. வி டோன்ட் ஃபாலோ எனி ஹியூமன் பீங். நம்ம இந்த இடத்துல எந்த மனிதர்களையும் நம்ம பின்பற்றல. அவங்க கூறக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் நம்ம பின்பற்றவே இல்லை. வி ஃபாலோ காட். நம்ம கடவுளை தான் இங்க பின்பற்றுறோம். கடவுளோட வார்த்தைகள் நம்ம இங்க பின்பற்றுறோம். We know that. That's why we smile when they say that. But this is not just about their one of the last trust. அதனால நமக்கு இந்த விஷயம், அதாவது உண்மையான நம்பிக்கை விஷயம் புரிஞ்சதுனால நம்ம அவங்க சொல்லும் போது நமக்கு அந்த கோவம் வராது. நம்ம அந்த இடத்துல சிரிச்சுட்டு நம்ம மூவ் ஆயிடுறோம். அதனால நமக்கு தெரியும் நம்ம அல்லாஹ் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். நம்ம எந்த மனிதரையும் நம்ம வேல்யூ பண்ணலன்னு. யூ ஃபாலோ ரஷாத் கலீஃபா இட்ஸ் அ பொலைட் வே, பட் யூஸ்வலி சே யூ ஃபாலோ கிரேசி ரஷாத் கலீஃபா. இப்ப நான் சொல்ற உதாரணத்துல நான் ரஷாத் கலீஃபான்னு நான் சொல்றேன், பொலைட்டா சொல்றேன். ஆனா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. கிறுக்கர், கிரேசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தவறான வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. தே ஆட் சம் அட்ஜெக்டிவ். அதாவது உண்மையா அல்லாஹ் மட்டும் சொல்றவங்கள சாத்தான் பிடி இருக்கவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, என்ன மாதிரி தவறா சொல்றாங்கன்னா ஒரு பேரடை வச்சுக்கிறாங்க. கிரேசி அந்த மாதிரிலாம் பேரடை வச்சுக்கிறாங்க. they just work even harder on your egos. ஏன்னா அவங்க அந்த ஈகோஸ் அந்த ஒரு ட்ராப்ல இருந்து ரொம்ப ஹார்டராவே அந்த இதுல இருந்து அவங்க ஐ மீன் அதை அட்ராக்ட் ஆகி போயிடுறாங்க சாத்தான் கூட. அதனால அவங்க சொற்கள் அந்த மாதிரி இருக்கு. பட் வி மேக் இட் வெரி கிளியர், வி ஃபாலோ மாலிக் அல் முல்க். ஆனா இந்த நொடியில இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஒரு கிளியரா விஷயத்த புரிஞ்சுப்போம். நம்ம யாரை பின்பற்றோம்னா மாலிக் அல் முல்க், அந்த ஒரு அல்லாஹ்வை, அனைத்து ராஜ்யங்களுக்கின் அரசர், அந்த ஒரு அல்லாஹ்வை தான் நம்ம இங்க பின்பற்றோம். வி ஃபாலோ ஒன்லி த வேர்ட் ஆஃப் காட். கடவுள் சொல்ற வார்த்தைகளை, அதாவது குரானை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அண்ட் as you know, I'm the first one to tell you, it's my opinion, if it's Rashad Khalifa, don't follow him. இது என்னோட ஒப்பீனியன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் இந்த விஷயத்த. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இது ரஷாத் கலீஃபா இருந்த விஷயம் வந்துச்சுன்னா நீங்களே ஃபாலோ பண்ணாதீங்க. ரஷாத் கலீஃபா சொல்ற விஷயம் குரான்ல இருந்து அல்லாஹ் சொல்ற விஷயமா இருந்தா மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதை நானே சொல்றேன். பிகாஸ் யூ ப்ராபபிலி டூ த ராங் திங். ஏன்னா அந்த இடத்துல தவறான வழியில போகக்கூடும். யூ மஸ்ட் பி ஷுவர் யூ ஆர் ஃபாலோயிங் காட் அண்ட் யூ ஆர் ஃபாலோயிங் த வேர்ட் ஆஃப் காட். அதனால உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லப்பட்டாலுமே நீங்க என்ன உறுதியா செக் பண்ணணும்னா, நம்ம அல்லாஹ்வோட சொற்களை தான் ஃபாலோ பண்றோமா, அல்லாஹ்வை மட்டும்தான் ஃபாலோ பண்றோமாங்கிறத நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அண்ட் வி வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு மேக் ஷுவர் தட் வி ஆர் ஃபாலோயிங் காட். அதனால நம்ம எந்த ஒரு முயற்சிக்கும் எந்த ஒரு இடத்துக்கும் நம்ம போகணும், நம்ம செக் பண்ணணும் அல்லாஹ் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ற விஷயத்த சரி பார்க்கிறதுக்கு, அதை மறுசீலனை பண்றதுக்காக. And the word of God, we are not following the words of any human being. நம்ம இந்த இடத்துல எந்த விதமான ஹியூமன் பீங்கோட வார்த்தைகளையுமே இல்ல அவங்களாவே சொல்ற எந்த விஷயத்துக்குமே நம்ம முன்னுரிமை கொடுக்க கூடாது. நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமே நம்ம அதுக்கு எந்த லெவனாலும் போலாம். நம்ம எஃபர்ட் போடணும். இன்ஷால்லா கண்டிப்பா அல்லாஹ்வின் வார்த்தைகளாக இருக்கா என்ஷூர் பண்ணி நம்ம ஏற்றுக்கொள்ளணும் விஷயத்த சொல்லி அதுல ஃபர்ஸ்ட் குத்பா முடிக்கிறாங்க. செகண்ட் குத்பா போயிடலாம் இன்ஷால்லா. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்குரியது, பிரபஞ்சகத்தின் இரட்சகர், உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். We got introduction on the welcome. God says only the intelligent come to me. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் குத்பால ஞானமுடையவர்கள் மட்டுமே தான் என்கிட்ட வராங்க, இது அல்லாஹ் சொல்றாங்க. And when we look in the Quran, almost every page says that the unforgivable offense is maintained until there is idol worship. அதாவது குரான்ல நம்ம ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம இதை பார்க்க முடியும். அதாவது மன்னிக்க முடியாத குற்றம் என்னன்னா மரண தருவாய் வரைக்கும் நம்ம இணை வழிபாடு செய்யறது. There is only one unforgivable offense at the time of death. அதாவது அல்லாஹ் சொல்ற மாதிரி அல்லாஹ்வின் சட்டத்தின் கீழ் இது ஒண்ணு மன்னிக்க முடியாத குற்றம்ங்கிறது அல்லாஹ் குறிப்பிடுறாங்க. When a person dies and he committed murders and lies and cheat and theft and adultery and aggression. அதாவது ஒரு மனிதர் இறக்கிறதுக்கு முன்னாடி இறக்குற வரைக்கும் அவர் மர்டர், கொலை செய்யறதோ, பொய் சொல்றதோ, ஏமாத்துறதோ, திருடுறதோ, இது மாதிரி தவறான விஷயங்களை அவங்க பண்ணிட்டே பண்றாங்க அப்படின்னா, அண்ட் அக்ரெஷன், ஆல் தீஸ் ஆர் ஃபர்கிவபிள். இது எல்லாமே அல்லாஹ்வால மன்னிக்கப்படக்கூடிய குற்றமா இருக்கு. அவங்க அந்த மொமெண்ட்ல அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்டு திருந்தினானா. God gives the examples in the Quran. இதை நோக்கி அல்லாஹ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. Moses killed somebody, one of the God's great prophets. அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிற நல்ல உதாரணம் மூசா. அவரு அந்த ஒரு மனிதரை கொலை செஞ்சிடறாரு. மூசஸ் யாரு? ஒன் ஆஃப் த காட்ஸ் கிரேட் ப்ராஃபட், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நபிமார் அவரு.
சோ அவர் நம்ம தப்பு பண்ணிடுறாரு. ஆனா அந்த மொமெண்ட்ல அவர் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமே அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்றாங்க. இத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எது நம்ம கத்துக்கிறோம் நம்ம, there is only one unforgivable offense at the time of death. சோ அல்லாஹ் குறிப்பிடுற மாதிரி இந்த அனைத்து விஷயங்களையும், மத்த தவறுகள் எல்லாமே நம்ம அல்லாட்ட இறைஞ்சு பிரார்த்தனை பண்ணி நம்ம கேட்கும் போது அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் இறுதி தருணம் வரைக்கும் நம்ம வந்து செய்யறோம்னா அது நிச்சயம் மன்னிக்கப்படாது. அதுதான் இணை வழிபாடு. இதை நோக்கி இன்னொரு பயன்ல ரொம்ப சிறப்பா கொடுத்திருப்பாங்க. எது வந்து மிகப்பெரிய அநீதி, அதாவது நம்ம ஒருத்தவங்களை ஏமாத்துறதோ கஷ்டப்படுத்துறதோ ஏதாவது இது எல்லாமே தாண்டி இது எல்லாமே நமக்கு கொடுக்குற, அதாவது நமக்கு டே டு டே லைஃப்ல எல்லாமே நமக்கு வாழ்வாதாரங்கள் தந்து, நமக்கு மூச்சு கொடுத்து, நமக்கு உடை கொடுத்து, நம்மளை வாழ வச்சு, நமக்கு அதுக்கு காசு பணம் கொடுத்து எல்லாமே செஞ்ச அந்த அல்லாவை விட்டுட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா வேற ஒரு மனிதருக்கு தேங்க்ஸ் சொல்றது, இதுதான் மிகப்பெரிய அநீதின்ற விஷயத்த ரொம்ப கிளியரா இன்னொரு பயன்ல சொல்லுவாங்க. அதை நம்ம இங்க நோட் பண்ணுவோம். Any person with the smallest amount of intelligence will say to himself or herself, if this is unforgivable offense, I am going to avoid any suspicion of it. அதாவது ஒரு சிறிய அளவுக்கு ஞானமுடைய மக்கள், ஒரு பெண்மணியோ ஒரு ஆணோ, இது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சிறிய அளவு ஒரு ஞானம் இருந்தா கூட ஓகே, அல்லாவால மன்னிக்கப்பட முடியாத குற்றம் வந்து இது பெரும் குற்றமா இருக்கு. ஸோ அதை நோக்கி ஒரு சின்ன அளவு கூட நம்ம சஸ்பெக்ஷன் வச்சுக்க கூடாது, நம்ம அதில் விழுந்துடக்கூடாது ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். நம்ம தொடர்ந்து வர அடுத்து வாழக்கூடிய காலத்துல நிச்சயம் நம்ம அதை நோக்கி நம்ம ரொம்ப ஒரு காஷியஸா இருக்கணும். ஆல் மை லைஃப் எனி இன்ட் ஆஃப் ஐடியல் வர்ஷிப் ஐ அம் கோனா கெட் ரிட் ஆஃப் இட். ஸோ இனிமே என்னோட வாழ்க்கை காலத்துல ஏதாச்சும் ஒரு முறையில சின்ன விதமா இணை வழிபாடு தெரிஞ்சாலுமே நம்ம அதுல இருந்து விலகிடணும். We look in the Quran and it says in Surah number 3 verse 18. அல்லாஹ் குரான்ல சூரா 3ல வசனம் 18ல குறிப்பிடுறாங்க, that God begins with himself. இந்த இடத்துல அந்த வசனத்தை அல்லாஹ் தன்னை வச்சு அல்லாஹ் ஆரம்பிக்கிறாங்க. ஷஹீத் அல்லாஹு, God bear witness, அல்லாஹ் சாட்சி பகர்றாங்க, அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவா, indeed there is no God except him. அதாவது மிக நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. இதுதான் ஷகாதா. திஸ் இஸ் ஷகாதா அக்கார்டிங் டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதுதான் ஷகாதா. அக்கார்டிங் டு காட் ஷஹாதா இஸ் லா இலாஹ இல்லல்லா வல் மலாயிகத்து. இதுதான் ஷகாதா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். வல் மலாயிகத்துனா அந்த ஏஞ்சல்ஸ், மலக்குமார்களும் அவ்வாறே சொல்றாங்க. காட் லிஸ்ட் த ஏஞ்சல்ஸ் ஆஃப்டர் ஹிம். அல்லாஹ் சாட்சி பகர்றாங்க. அதுக்கு அடுத்த இதுல அல்லாஹ் என்ன சொல்ற, அல்லாஹ் என்ன குறிப்பிடுறாங்க, மலக்குமார்களும் இவ்வாறே சொல்றாங்க, வா உலு அல் இல்மி அண்ட் தோஸ் ஹூ பொசஸ் நாலேஜ். அதுக்கப்புறமேட்டு அறிவுடையவர்களும் அவ்வாறே சொல்றாங்க. ஸோ தெர் இஸ் ஷஹாதா இன் த பிளெயின் லாங்குவேஜ், இன் எனி லாங்குவேஜ், இன் எனி டிரான்ஸ்லேஷன். ஸோ நம்ம எந்த விஷயத்துல ரொம்ப ஒரு கோர்ன்ற விஷயத்த நம்ம பார்க்கும்போது ஷஹாதா எந்த லாங்குவேஜ் நம்ம சொல்றோங்கிறது முக்கியம் இல்ல, ஸ்ட்ராங்கா லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. இன் எனி டிரான்ஸ்லேஷன் காட் பியர்ஸ் விட்னஸ் தட் ஷஹாதா இஸ் லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த மொழிபெயர்ப்பா வேணா இருக்கட்டும், ஷஹாதா வந்துட்டு இந்த ஒரு விஷயம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அண்ட் ஸோ டூ த ஏஞ்சல்ஸ் அண்ட் தோஸ் ஹூ பொசஸ் நாலேஜ். அவ்வாறே மலக்குமார்கள் சொல்றாங்க, அவ்வாறே ஞானமுடையவர்களும் சொல்றாங்க. therefore I say லா இலாஹ இல்லல்லாஹ், I am right. ஸோ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம தவறா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் இதை நான் சரியா சொல்றேன், ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க. they tell okay, இதை வந்து நம்ம மறுப்பவர்கள் நம்ம சொல்லும் அவங்க என்ன ரியாக்ஷன் பண்றாங்கன்னா, they tell okay, put next to it முகமது ரசூல்லா. அப்ப என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, அதுக்கு அடுத்த ஒரு வேர்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, முகமது ரசூல்லா ஆட் பண்ணிக்கோங்க. where does this come from? இது எங்க இருந்து வந்துச்சு? அல்லாஹ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு அவங்களே சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்ற அந்த வார்த்தையில் எங்க இது வந்துச்சு இந்த இடம், இது எங்க குறிப்பிட்டிருக்காங்க? மேபி இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், மேபி அவங்க சொல்றது பெர்ஃபெக்டா கரெக்ட்னே வச்சுப்போமே, மேபி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பட் மேபி இட்ஸ் ஐடியல் வர்ஷிப். நமக்கு தெரியாது இது அவங்க சொல்ற விஷயம் வந்து கரெக்டா தப்பா நீங்க தெரியாது, ஏன்னா இது அல்லாஹ் குறிப்பிடல. மேபி இது வந்து ஒரு இணை வழிபாடும் இருக்கலாம், மேபி இட்ஸ் பெர்ஃபெக்ட், இது சரியாவும் இருக்கலாம், மேபி இட்ஸ் ஐடியல் வர்ஷிப், இது இணை வழிபாடும் இருக்கலாம். ஏன்னா மனிதன் சொல்ற ஒவ்வொரு விஷயமே வந்து எதுவுமே கரெக்ட் கண்டிப்பா சொல்லிடவே முடியாது. ஏன்னா மனிதன் வந்து சிறந்த ஞானமுடையவன் கிடையாது, அல்லாஹ் மட்டும் தான் அனைத்தையும் அறிந்தவர். ஸோ அல்லாஹ் சொல்ற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது மட்டும் தான் நம்ம ரொம்ப கான்பிடென்ட்டாவோ ரொம்ப சரியாவோ இருக்க முடியும். பட் we are not sure, நமக்கு தெரியல. Any intelligent person who knows that unforgivable offense is ideal worship will say la ilaha illallah is correct. So எந்த ஒரு சிறிய ஞானமுடையவருமே அல்லாஹ் குரான்ல குறிப்பிட்ட மாதிரி இணை வழிபாடு பாவம் புரிஞ்சுக்கிட்டவங்க கரெக்டா லா இலாஹ இல்லல்லாஹ் புடிச்சுப்பாங்க.
அண்ட் லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் இஸ் மேபி. ஸோ அப்ப என்ன, இது வந்து நீங்க இது விஷயத்த கத்துக்கிறதுக்கு ரொம்ப குரான் ஃபுல்லா கவர் பண்ணி ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமன் பர்சனை கூப்பிட்டு சொல்லும் போது கூட லாஜிக்கல் பேசிஸ்ல நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அதுதான் அவர் இங்க குறிப்பிடுறாரு. பட் இங்க ஸ்டிக் வித் லா இலாஹ இல்லல்லாஹ். ஸோ ஏன்னா பிகாஸ் சி ரொம்ப லாஜிக்கல் பர்சன் பார்க்கும்போது குரான்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் இல்ல. நமக்கு தெரியல, நிறைய மனிதர்கள் சொல்றாங்க கரெக்டா தப்பான்னு. ஆனா எது நம்ம ஷூரா சொல்ல முடியும்? லா இலாஹ இல்லல்லாஹ் குரான்ல அல்லாஹ் குறிப்பிட்டிருக்காங்க, அது தவறா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆஃப்டர் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் that came out of Muhammad's mouth, he will certainly he will not blame me for saying லா இலாஹ இல்லல்லாஹ் on the day of judgment. ஸோ இது எல்லாமே அட் எண்ட் ஆஃப் இதுல வந்து என்னது, முகமது வாயுவிலே வந்த விஷயங்கள். நிச்சயமா அவர் பிளேம் பண்ண முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற விஷயத்த கண்டிப்பா அவர் பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா இது அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கு. I'm talking about God will not blame me, and this is the consistent throughout the Quran. இதை நோக்கி, ஏன்னா இது விஷயம் நமக்கு இது வந்து கடைசியில யாருமே நம்ம பிளேம் பண்ணிட முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்ற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும், தொடர்ந்து சொல்றாங்க. கன்சிஸ்டன்ட் குரான்ல எல்லா இடத்துலயும் வருது. சூரா முகமதுலயுமே கீழே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கேன்னு சொல்றாங்க. வசனம் சூரா 47 வசனம் 19 கரெக்டா குறிப்பிட்டிருக்காங்க. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். யூ ஷல் நோ தட் லா இலாஹ இல்லல்லாஹ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபலம் அன்னவுனா நீங்கள் அறிஞ்சுக்கோங்க, நீங்க தெரிஞ்சுக்கோங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை என்று. ஆனா முகமதுக்கு என்ன பண்றாங்க, கிளியரா போட்டிருக்காங்க. அந்த முகமதன் ஸ்டுக் இட் அண்ட் தே புட் ஃபலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ். அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்த. அண்ட் யூ வில் see it here in this in the appendix. ஸோ இந்த விஷயத்த நோக்கி டவுட் இருக்கவங்க நிச்சயமா இது அப்பெண்டிக்ஸ்ல பார்த்து ரொம்ப கிளியர் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இதை பேச வச்ச அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மாஷா அல்லாஹ், இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.